இத கிளம்பிட்டமா. மாமா இந்தாங்க காப்பி குடிங்க. கொண்டா சீதா, காலையில இருந்து ஒரே தலைவலியாவே இருக்குதா. கடையிலேயே போய் டீயில குடிச்சா தலைவலி தீர மாட்டேங்குது. சரி குடு, ஒரு காப்பி குடிச்சு பார்க்கலாம். அப்ப இருங்க மாமா, ஒரு மாத்திரை ஏதாவது போட்டுட்டு குடிப்பீங்களாமா? ஆமா ஆமா, சரி ஒரு மாத்திரை இருந்து எடுத்துட்டு வா. மாத்திரை போட்டுட்டே காப்பி குடிக்கிறேன். வெறும் டீ காப்பின்னு குடிச்சா தலைவலி தீர மாட்டேங்குது. அது ஏன் நின்னுட்டே இருக்கிற நேரம் மாதிரியா? ஆச்சுமா, இத கிளம்புறேன். பஸ் ஏதாவது போயிட போகுதுடி. இல்லம்மா, இன்னும் பஸ் வரக்கு டைம் இருக்குது. டைம் இருக்குது நிறைய வாட்டி நீ பஸ் விட்டுட்டடி. போறேம்மா. அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா. அதானே பார்த்தேன். உங்க அப்பா கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு இப்படி அப்படியே நின்னுட்டு இருந்தியாக்கும். நான் கூட புள்ள ஏதோ நிக்கிறா என்னவோ தெரியல நினைச்சேன். எல்லாம் காரியத்தோட தானே இருக்கிறீங்க. இப்ப எதுக்கு பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற? சுமாரு சீதா, பிள்ளைக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கோ அதை கேட்டுப்பா. ஏங்கண்ணே எவ்வளவு வேணும்? அப்பா ஒரு 3000 ரூபாய் வேணும்ப்பா. என்னது 3000 ரூபாயா? 3000 ரூபாய் எதுக்குடி? ஏன் பரிசுக்கெல்லாம் அன்னைக்கு ஏதோ பேப்பருக்கெல்லாம் கட்டணும்னு வாங்கிட்டு போய் கட்டிட்டியே. எல்லா பணமும் கட்டியாச்சு. இப்ப எதுக்கு திடீர்னு கேக்குற? அம்மா வேணுமா? அது வேணும்னு சொல்றது சரி, எதுக்குன்னு சொல்லு. அப்பா காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் வருதுப்பா. அதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு வாங்குறதுக்குதாப்பா. எனது துணி வாங்குறக்கா? ஏண்டி இருக்கிற துணி போட்ட பத்தாதா? இதுக்கெல்லாமா துணி வாங்குவோனே? ஆமாமா, எல்லாரும் ஒரே மாதிரி வாங்கணும்ல, அதுக்காக தான். ஏண்டி அதுக்காக 3000 ரூபாய் போட்டா வாங்க போற? அப்படி என்னடி வாங்குவ? அது ஒரே மாதிரி வாங்கணும்ங்கற? அது வாங்கின ஒரே அணி கட்டிட்டு அப்படியே வச்சிடுவேன். அதுக்கப்புறம் அதை தொடவே மாட்டீங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? அது உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது கலர் இருந்தா அதையே போட்டு போக வேண்டியதானே. இதுக்கெல்லாம் போய் தனியா வாங்கி செலவு பண்ணிட்டு போகணுமா? சரி விடு சீதா, புள்ள ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறா. அதான் எல்லாரும் தானே வாங்குறாங்க, விடு வாங்கிட்டு போறா. சரி கண்ணே, நான் உன்ற போனுக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரிங்கப்பா. அதுவும் இல்லாம போனுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணப்பா. அதுக்காக தான் நான் 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்க மாட்டேமா. 1000 ரூபாய்க்குள்ள தான் வாங்குவேன். அப்புறம் போனுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் செலவுக்கு கொஞ்சம் வேணும்ல, அதுக்காக தான். சரி கண்ணே, போன்ல இருக்கிற போதும் இல்ல, கையில ஏதாவது வேணுமா? இல்லப்பா, கையில எல்லாம் வேண்டாம். நீங்க எனக்கு போன்லயே அனுப்பிடுங்கப்பா. சரி கண்ணே, இப்ப நான் அனுப்பிடுறேன். சரிங்கப்பா. அம்மா சரிப்பா, போயிட்டு வரேன். டைம் வேற ஆச்சு. சரிம்மா, பாய் பாய்ப்பா. ஏன் கண்ணே, நேரமாச்சுன்னா நான் வேணா பஸ் ஸ்டாப் கொண்டு வந்து வண்டியில விட்டுட்டுமா சாமி? இல்லைங்கப்பா, பரவாயில்ல, நான் நடந்து போய்க்கிறேன். இந்த சோனி வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் சட்டன் போய்க்குவேன். சரிம்மா, நான் கிளம்புறேன், வரேம்மா. சரி சரி, பார்த்து போயிட்டு வாடி. சரிம்மா. சரி கண்ணே, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா சாமி, நான் இப்போ அனுப்பி வைக்கிறேன். சரிங்கப்பா. ஏமாமா, அவ பணம் கேட்டது உடனே தூக்கி கொடுத்துருவீங்களா? என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்க மாட்டீங்களா? நல்ல செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க வாங்க. அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தோட்டத்தில் எந்நேரம் வேலை செஞ்சு வெயில்ல பொழுதா அவ்வளோதனைக்கு மாங்க மாங்க வேலை செய்யறது. அவங்க காசோட அருமை அவங்களுக்கு தெரியுது. அசால்ட்டா 3000 ரூபாய் வேணும், 4000 ரூபாய் வேணும்னு கேட்குறேன். நீங்களும் ஒன்றும் சொல்லாமல் உடனே கொடுக்குறேங்கிறீங்க. இப்படியே நல்லா வளர்த்துங்க. நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்ல செல்லம் கொடுத்து கொடுத்து நல்ல பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க நீங்களே. நாளைக்கு கட்டி கொடுத்தா போகிற வீட்டில் எல்லாம் எப்படி இருக்குதுங்களே, என்னம்மா போங்க. நானும் ஏதாவது திட்டினாலும் மறட்டினாலும் என்னை பிடிச்சி நீங்க திட்டுறீங்க அந்த பிள்ளைங்க முன்னாடி. அப்புறம் எப்படி அவளுக்கு என்னை மதிப்பாளுங்க? உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது மாமா. வர வர பிள்ளைங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க நீங்க. அதை உடுசி கையை திட்டிட்டு கிடக்கல. பிள்ளைங்க அப்புறம் நம்ம கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? பிள்ளைங்க கையில ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் பணம் இருந்தால் ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது வாங்குங்க விற்குங்க. நீ தான் உடுத்துக்க மாட்டேங்கிறா. ஆமா, நான் ஏதாவது சொன்னேன் வாய் அடைங்க அப்படியே அதையா சொல்லி. சரி அதெல்லாம் உடைய போய் மாத்திரை எடுத்துட்டு வா போ. சாப்பிட்டு காப்பி குடிக்கிற, காப்பி ஆறி போச்சாட்டு இருக்குது. போ மாத்திரை சாப்பிட்டு தோட்டத்துக்கு கிளம்புறேன். சரி மாமா. சரி, சாப்பாடு அப்படியே போட்டு கொடுக்குற எடுத்துட்டு போறீங்களா? இல்லாட்டி பட்னியோடவே கிடப்பீங்க. சரி போ, அளவாவே போட்டு கொடு. சரிங்க மாமா. ஏன்டா அது டெய்லி ஜூஸ் குடிக்கிறதுக்காக இங்க வந்துடுறியா? சின்ன பிள்ளைக்கா என்னமோ உனக்காக தான் கடை வச்ச மாதிரி இருக்குதுடா. ஏன் ப்ரோ டைம் ஆயிடுச்சா? ஏன்டா அப்புறம் எனக்கு ஆஃபீஸ் போக வேண்டாமா? இல்லாட்டி இங்கே ஜூஸ் கடையில் ஏதாவது அந்த கட்டை வேலை செஞ்சுட்டு இங்கே இருக்கிறியா? நான் கிளம்பட்டுமா? அத்தனை வேலையை விட்டுட்டு உன் முன்னாடி சுற்றிட்டு கிடக்குறேன்டா நான். டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, போலாம். நீங்களும் ஒரு ஜூஸ் குடிங்க ப்ரோ, போலாம். டே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அப்புறம் ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ குடிச்சிட்டு வா. இல்லாட்டி நீ வேணா அப்புறமேல் வரையும் உன் மாமன் கூட. அவன் இன்னும் கிளம்பலையில, அவன் அந்த பக்கம் தான் போவான். அவனுக்கு வந்து விட்டுட்டு போக சொல்றியா? நான் முன்னாடி போகட்டுமா? அவர் கூட எப்படி வருது ப்ரோ? அக்கா வருவாங்களா, அப்புறம் நான் எப்படி வருது? ஓ அது வேறயா? அவனை வேணா ஒரு நாள் கார் எடுத்துட்டு வர சொல்லுடா. வாங்க ப்ரோ, எனக்காகலாம் கார் எடுத்துட்டு வர மாட்டாரு. நான் உங்க கூடயே வரேன். அவர் 5 நிமிஷம் மட்டும் இருங்க ப்ரோ. நானும் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்க என்னடானா போலாம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இருங்க ப்ரோ. எனக்காக கஷ்டப்பட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிறியா? என்னடா சொல்ற? அட ஆமா ப்ரோ. டேய் நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன்டா. ப்ரோ அங்க பாருங்க யாரு வராங்கன்னு. டேய் சும்மா அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு எதையாவது சொல்லிட்டு இருக்காதா? உங்க அக்கா மாமா வராங்களா? நீ அப்போ வா, நான் கிளம்புறேன். ப்ரோ அக்காவெல்லாம் வரல ப்ரோ, அண்ணி தான் வராங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, பார்த்துட்டு போலாம். எனதான் அண்ணியா? எனதான் அண்ணியா? டேய் என்னடா சொல்ற? யாரையுமே காணோம். ப்ரோ அண்ணினா அண்ணி இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாருங்க, அவங்க தங்கச்சியெல்லாம் வந்துருக்குறா. ஓ இந்த பிள்ளைங்களா? ஏன்டா அவங்கள பாக்குறதுக்கு வந்துட்டியாக்கும்? ப்ரோ அவங்களாம் எனக்கு சிஸ்டர் மாதிரி ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க, நான் உங்களுக்காக தான் அண்ணி வருவாங்களா என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். எப்படி நீங்க பேச போறது இல்ல, பார்த்துட்டு போலான்றது சொல்ல போறீங்க. அதுக்காக தான் இருங்க போலாம். ஓ இந்த சாம்பு பையன் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்றானே. இந்த பிள்ளைகிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு அவன் எப்படி குத்தி காட்டி பேசிட்டு இருக்கிறான் பாரு. இவனெல்லாம் நக்கல் பண்ணிட்டு இருக்கான்.
எப்படியும் சீக்கிரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன், நமக்கு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ப்ரோ, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ சாமு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. சரி சீக்கிரம் குடிச்சிட்டு வாடா போலாம். நான் போய் வண்டி ஸ்டார்ட் பண்றேன், சீக்கிரம் வா. சும்மா எதையாவது பேசிட்டு நான் ஒன்றும் அந்த பொலிக்குள்ள பார்க்கல. டைம் ஆச்சு, வா போலாம். என்னது பார்க்கலையா? என்ன இந்த ப்ரோ இப்படி சொல்லிட்டு போறாரு? இவரு இனி என்னைக்குதான் சொல்ல போறாரோ? சும்மா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறாரு, வெளியே சொல்லாம. இவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இவரு இந்த ஓட்டம் ஓடுறாரு. ப்ரோ ப்ரோ போயிடாதீங்க, இருங்க ப்ரோ வரேன். சீக்கிரம் வாடா. இதை வந்துட்டேன். ஏன் சோனி நின்னுட்ட? இல்ல பூமாரி, இந்த மாய பின்னாடியே வந்துட்டு இருந்து ஆளவே காண பாரு. எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காண, பஸ் வேற வந்துரும். இவ டெய்லி இப்படியே பண்ணிட்டு இருக்கற பூமாரி, எரிச்சலா இருக்கு. இவனால எனக்கு லேட் ஆகுது. அந்த டிரைவர் புடிச்சு நம்மள கத்துறான், டெய்லி லேட்டா வரீங்கன்ட்டு. ஆமா, இது என்னென்ன பண்ணிட்டு இருக்கா? உனக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவாளா? ஆமா பூமாரி, எனக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவா. ஆனாலும் பாரு இன்னும் காணவளா. சரி வா, அவ வரட்டும், நம்ம பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கலாம். வா, இங்க நின்னு என்ன பண்றது? பஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் அது வேற கஷ்டம். அவ வந்தாலும் ஏதாவது பெரியப்பா கூட வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னா வா நாம போலாம். இவளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. சரி வா நாம போலாம். சரி சோனி, அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். அங்கிருந்து பாரு ஓடி வந்துட்டு இருக்கா. ஆமா, அவ நடந்து வந்தாலே ஓடி வர மாதிரி தான் இருக்கும். சரி வந்துருவா நீ. சரி வா குமாரி, நாம போலாம். என்ன முடக்காரி, காளிமா எங்க போனா? தோட்டத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. ஓ தோட்டத்துக்கு போயிருக்கிறாளா? சரி சரி. எங்க வேற பேத்தியெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களா? அதெல்லாம் போயிட்டாங்கிறாங்க. நானும் அவங்கள போனதுக்கு அப்புறம் தான் சரி அப்படியே காத்தார இருக்கட்டும் எந்திரிச்சு இந்த பக்கம் வந்தேன். அது எங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் வேக்காடாவே இருக்குது. ஆமா வார முடக்காரி, வெயக்காலம் இப்பதான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள இந்த போடு போடுது. உள்ளே எடுக்கவே முடியல. ஜன்னல் கதவெல்லாம் திறந்திருந்தாலும் உள்ள வேக்காடா தான் இருக்குது. நானும் அதனாலதான் வெளியே வந்துட்டேன். படுத்தாலும் தூக்கமும் வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. சரி அப்படியே மரத்தடியாச்சும் உட்காரலான்ட்டு வந்துட்டேன் இந்த பக்கம். ஆமாங்க, வெளியே இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாம அந்த காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. உள்ள போனா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. நீ எங்க நேத்து எங்க டவுன் பக்கம் போனியாமா? ஆமா மரக்காரி, டவுனுக்கு தான் போயிருந்தா. இதை சின்ன பிள்ளைக்கு 2 3 சாலை வாங்கிட்டு வரலான்ட்டு போயிருந்தேன். என்ன ரங்க சொல்றேன், நீ போய் சாலை வாங்கிட்டு வந்தியா சின்ன பிள்ளைக்கு? ஆமா மரக்காரி, கோயில் சாட்டி இருக்கிறாங்களா, அது கோயில் விசேஷத்துக்காக தான் 3 சாலை வாங்கிட்டு வந்தேன். அது பாரு, அவளுக்கு நான் இந்த காப்பு கயிறு கட்டி கொடுக்குறேன். அது கொஞ்சம் வேண்டுதல் வச்சிருக்கிறேன்னா அதுக்காக தான். ஓஹோ அப்படியா? அது சரி அது சரி. ஆமா, அவகிட்ட சொல்லிட்டியா? அப்ப சொல்லாம இருக்க முடியுமா? அவகிட்ட சொல்லி தானே ஆகணும் மக்காரி. அதெல்லாம் நேற்று எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் வேண்டியிருக்கிறேன், வேண்டுதல் நிறைவேற்றணும், இந்த வாரமால ஒன்றும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரின்னு சொல்லியிருக்கிறேன். ஓ அப்படியா? சரின்னு சொல்லிட்டாளா? இல்லை எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளை இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாளா? சரி அதை கேட்டேன், அவகிட்ட எதாவது சொன்னையே இல்லையான்ட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி அந்த வேண்டுதல் வச்சு அவளுக்கெல்லாம் செய்ய சொன்னதும் இல்லை, அவளாவும் எதுவும் செஞ்சதும் இல்லை. இது முதல் வாட்டிதா. சரி என்ன பண்றது, நான் தான் வேண்டிக்கிட்டேன் அவளை செய்ய வைக்கணும்ட்டு. சரி பண்ணலாம், பண்ணட்டும். சரி சரி, அதெல்லாம் செஞ்சா நல்லது தானே, சாமிக்கு தானே செய்யறோம். அட இது என்ன பானை இங்கே கிடக்குது? கழுவி தண்ணி ஊற்றி வைங்கடின்னு சொன்னா கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாளுங்களா? வரட்டும் பேசிக்கிறேன். இந்த வேலை கூட ஒருத்தையும் செய்யல பாரு. ஒன்று சேர்ந்து பட்ட பண்ணி இருக்கிறாங்க, ஒரு இதுக்கு துப்பு இல்லை. இந்த பானை கழுவி தண்ணி ஊற்றி வைக்கிற கிழக்கு முடியாம கொண்டு வந்து நீ கழுவு நான் கழுவுன்னு வச்சு போயிருக்கிறாளுங்க பாரு. அக்கா, சீத்தக்கா. மலரே வா வா, உள்ள வா மலரே. இல்லக்கா இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. அட வா உள்ள வா, ஏன் அங்கே நிக்கிற? சரி இரு நானே வரேன். ஏன் நீலாம் ஒன்றும் ஜூஸ் வேண்டாமா? இல்ல சின்னப்பா, நீ குடி வேணாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இந்தாடி பொடி கீரி எடுத்து சாப்பிடு. நானும் வீட்டுல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்தேன். நீ வந்து சும்மாவே இருக்கிறமா, சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்தா வீட்டுல இருந்து பொடி தான் கிடந்தது, அதோட நான் மிச்சரை போட்டு காலைக்கு கொண்டு வந்தேன். இந்தாடி எடுத்து சாப்பிட்டுட்டே குடி. இல்லடி, பொடி சாப்பிடலாமா என்னன்னு தெரியலையே. ஏன் சின்னப்பா பொடி சாப்பிட்றக்கு என்ன? நீ என்ன சாப்பிடாதவளாட்ட பேசுற? நீ தான் எது கிடைச்சாலும் திம்பி, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லடி, இதை எங்கள் அத்தை வேற என்னமோ வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க நிறைவேற்றணும்னு சொல்லி நேற்று கோயில் கூட்டிகிட்டு போய் சாயங்காலம் காப்பு கயிறு கட்டி விட்டுட்டாங்க. ஒன்றும் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படினாங்க. அதான் இது சாப்பிடலாமா என்னமோ தெரியலையே, அதை கேட்டேன். ஓஹோ அப்படியா? இது என்னடி புது பழக்கம்? நீ இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டியே, இப்போ என்ன புதுசா? அது என்னமோ தெரியல, எங்கள் அத்தை தான் வேண்டிக்கிட்டாங்களாமா. இதுக்காக போய் நேற்று எனக்கு சாலையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்கடி, 2 3 புடவையெல்லாம் கோயில் கட்டுறதுக்கு, வேண்டுதல் நிறைவேற்றப்ப கட்டுறதுக்காக. ஓஹோ பரவாயில்லையே சின்னப்புள்ள, உங்க அத்தை ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல, உனக்கு எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுக்குறாங்க பாரு. ஆமாடி, என்னதான் இருந்தாலும் எங்கள் அத்தை மேலே ரொம்ப பாசம் தாண்டி. நான் கூட அப்பப்போ ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறேன். பரவாயில்லடி, அந்த கிழவி எனக்காக எல்லாமே பண்ணுது. ஆமா சின்னப்புள்ள, ஆனாலும் அம்மா என்ன வேண்டுதலாமா சின்னப்புள்ள, என்ன செய்யும் நீ? அதுதாண்டி எனக்கு தெரியல, நான் கேட்டேன். அப்புறம் பார்த்தா எங்கள் அத்தையே சரி நேரமாச்சு, நீ வேறு கடை இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், போய் என்னன்னு பாரு, கோயிலுக்கு போகிறப்ப சொல்கிற அப்படின்ட்டாங்களா. சரி நானும் பிஸ்னஸ் தான் முக்கியம்ன்ட்டு வந்துட்டேன் கிளம்பி. என்னன்னு கரெக்டாக கேட்கல. சரி போகிறப்ப சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஓஹோ அப்படியா? சரி சரி, உங்க அத்தை என்ன பெருசா வேண்டிட்டு போறாங்க? அம்மா எதுக்கு வேண்டுனாங்களாமா? அதுவா, அது நம்ம அன்னைக்கு இந்த காட்டுக்குள்ளே போய் எல்லாம் மாட்டிக்கிட்டோம்ல, அதுலேருந்து வெளியே வரக்காக தான் வேண்டிக்கிட்டாங்களாமா. ஓஹோ அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல சின்னப்புள்ள, உங்க அத்தை நீ கொடுத்து வச்சிருந்தா போ. ஆனா எங்க அத்தையும் இருக்குதே பாரு, காலையில ஒரே முறப்பாவே இருக்குது, ஒரே சண்டையாவே இருக்குது. ஆமாடி, எங்கள் அத்தை பரவாயில்லடி, ரொம்ப நல்லவங்க தாண்டி. நான் தான் தப்பாகவே நினச்சிக்கிறேன் அப்பப்போ. அதுக்குள்ளடி எந்த மாதிரி வேண்டுதல் என்ன நிறைவேற்றணும்னு சொன்னா நான் எது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். நீ தான் ஒன்றும் தெரியலங்கிறியே. ஆனால் எங்கள் அத்தை ஏதாவது மீன் கருவாடு கறி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க மெயினாக, வேற ஒன்றும் சொல்லலை. ஓஹோ அப்படியா?
இல்லை நீ சொல்கிற சரிதான். எங்கள் அத்தை பெருசாக என்ன வேண்டியிருக்க போகிறாங்க? ஏதாவது தீர்த்தம் கூட ஏதோ மாவிளக்கு இருக்கணும் அந்த மாதிரி தான் ஏதாவது வேண்டியிருப்பாங்க. சரி சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி கொண்டா 2 பொரி, எனக்கு வாய் நம்ம அம்மாங்குது. சாப்பிட்டுட்டு அப்புறமா இந்த ஜூஸ் குடிச்சுக்கிறேன். ஆமா ஆமா, எப்படி இருந்தாலும் உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் உங்க அத்தைக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. சரி சரி, இந்த சாப்பிடு நீயும். யானிலா நேற்று விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையில. கஸ்டமர் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்தாங்களா? எனக்கு ஜூஸ் போட்டு போட்டு டயர்ட் ஆகி போச்சு தெரியுமா, காலெல்லாம் வலிக்குது. அதனால தான் சரி அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். ஆமா சின்ன போலாம், இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்படியே போச்சுன்னு வை, நல்லா பிக்கப் பண்ணிக்கலாம். நம்ம கூட வேற ஏதாவது செய்யணும்டி. அதெல்லாம் போக போக அப்புறம் பார்த்துக்கலாம் நீலா. இப்போதைக்கு இது சரியா பண்ணலாம். ஆமா சின்ன போலாம், நீ சொல்றது சரிதான். சரி முதல்ல இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கலாம். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் இது கூடயே வேற என்ன பண்றதுன்னு அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஏன் மலரே? அக்கா கொஞ்சம் டவுன் பக்கம் போயிட்டு வரலாமாக்கா? கொஞ்சம் மளிகை சாமான மாதிரி தீர்ந்து வச்சுக்கா, போய் வாங்கிட்டு வரலாமா? அப்படியா, நானும் வாங்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி அப்ப போலாம். இன்னைக்கே போனாலும் போலாக்கா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா வீட்டுல? நமக்கு என்னைக்குதான் வீட்டுல வேலை முடியுது மலரே, அது ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். தோட்டத்துக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன் மாமாக்கு. பிள்ளைங்களும் சாயங்காலம் தான் வருவாங்க. சரிக்கா அப்புறம் என்ன, இன்னைக்கே போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறியா? அதே என்னமோ கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது, அதான் யோசனையாக இருக்குது. வெயில் அடிச்சுட்டு தாக்கா இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? இது இப்போ 12 மணி பஸ்ஸுக்கு போனோம்னு வைங்க, பிள்ளைங்க வரும்போது வந்துடலாம்ல அப்படிங்கிறியா? வீட்டில் தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, தண்ணி வேற அப்போ வரும்னு தெரியலையே. தண்ணி இன்னைக்கு வராதாமாக்கா, ஏன்னா நாளைக்கு தான் வருமாமா. ஏக்கா குடிக்கிற தண்ணி இல்லையா? ஒரு 2 குடம் தான் இருக்குது மலர குடிக்கிறதுக்கு. அதான் சரி எங்கேயாச்சும் போயிட்டோம்னா தண்ணி வந்து அப்புறம் எப்படி குடிக்கிறதுன்னு யோசனையாக வேற இருக்குது. உனக்காச்சும் மாமியார் இருக்கிறாங்க, பிடிச்சி வச்சிருவாங்க. எனக்கு யார் இருக்கிறா மலரே, அதான் யோசிக்கிறேன். இன்னைக்கு வராதுக்கா, தண்ணி விட்றவங்க கிட்ட நானே நேற்று தான் வேஸ்ட் எப்போ வரும்னு கேட்டேன். அந்தாலும் இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. நேற்று தான் கேட்டேன். இன்னைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நாளைக்கு நாளான்னைக்கு தாக்கா வரும். அப்படியா, அப்போ நாளைக்கு தான் வருங்கிறியா? ஆமாக்கா, நாளைக்கெல்லாம் அப்புறம் போக முடியாது. தண்ணிக்கு எதிர்பார்த்துட்டு உட்காந்தோம்னா அப்புறம் அங்கேயே உழுது போயிடும். இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. சரி மலர், சரி போயிட்டு வந்துடலாம். அது வேலை தானே, முடிட்டு போ. எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். சரி நம்ம வீடு பூட்டிட்டு காசு எடுத்து பை எடுத்துட்டு வரேன். சரியா? இங்க நிக்கிறியா வீட்டுக்கிட்ட நிக்கிறியா? அந்த பக்கம் தானக்க போகணும். வாங்க மரத்துக்கடியா நிக்கிறேன். நீ பை எடுத்துட்டு வாங்க. நானும் அப்போ அப்பா கிட்ட சொல்லிட்டு நானும் பை எடுத்துட்டு அங்கே நிக்கிறேன். சரி மலரு. போறப்ப வேற காளிமுக்கா வேற ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் போய் அந்த அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு பை எடுத்துட்டு வரேன். சரியாக்கா? ஓ அப்படியா, ஃபோன் பண்ண சொன்னாங்களா? ஆமாக்கா, அவங்களும் வாங்கணும்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஆசன் கைக்கு போனோம்ல, அப்பதான் சொன்னாங்க. நான் தான் சரி உங்ககிட்ட கேட்டுட்டு நீங்களும் வரீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி அப்போ நான் ஃபோன் பண்ணி பை எடுத்துட்டு அங்கே வந்துடுறேன். நீங்களும் வாங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன் மலர் அதெல்லாம். சரி நீ போய் அந்த அக்கா கூப்பிட்டுட்டு நீ அங்கே நில்லு, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுவேன். சரிக்கா. ஓ காசு வேற பத்தாதே, என்ன பண்ணுறது? மாமா ஃபோன் அடிச்சு பார்க்கலாமா? சரி எதுக்கு கேட்டு பார்க்கலாம். உள்ள வேற அதை வாங்கிட்டு போயிருக்கிறேன்.